தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை தான் உங்கள் மத்தியில் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் 2 வாரங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த தானியேல் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அநேக காரியங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவைகளை வைத்து தானியேல் 3 வாரங்கள், ஆமென், அதாவது 21 நாட்கள் ஜெபிக்கிறதையும் ஜெபத்தின் முடிவிலே நடக்கிறதையுமாக தான் இந்த தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே முழுவதுமாக நம்மால் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே இதை தியானித்த போது கர்த்தர் இடைப்பட்டு பேசின, ஆமென், பலப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் பலனுக்காக நிச்சயமா இது செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் உணர்ந்து இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமென். இந்த 10வது அதிகாரத்திலே நடந்தது என்னவென்றால், ஆமென், ஒரு தூதன் வந்து, அதாவது தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷ சாயலுக்கு ஒப்பா இருக்கிற ஒரு தூதன் தானியேலை வந்து சந்தித்ததை முதலாவது நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனுடைய 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனா 10வது வசனத்துல இதோ ஒருவன் கை என்னை தொட்டது என்று சொல்லுகிறான். 16வது வசனத்தில் அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என்று சொல்லுகிறான். அதனுடைய 12வது வசனத்திலே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. 12 கடைசியில உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இங்கே தானியேல் 21 நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எவ்வளவு நாள் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்ல விரும்புகிற நற்செய்தி, உங்களை ஒரு நாளில் கர்த்தர் உங்கள் ஜெப நேரத்திலே சந்திக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஜெப நேரத்தில் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே கர்த்தர் என்னை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நான் அதை ருசித்திருக்கிறேன். எல்லா ஜெபமும் நமக்கு நார்மலா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஜெபம் பண்றவர். ஆனா ஒரு நைட்ல திடீரென்று அந்த இடத்துல அவருடைய முகரூபமும் அவருடைய வஸ்திரமும் அந்த அளவுக்கு வெண்மையாகி, அதாவது மகிமை காணப்பட்டு, அதில் மோசையும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜெபத்தில் அப்படியான்னு கேட்டா இல்ல, ஒரு நாள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே 2வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. கொஞ்சம் நிறுத்தி வாசித்தீங்கன்னா சூப்பரா வாசிக்கிறீங்க. 2வது வசனம் தான், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொஞ்சம் அந்த மைக் டிலே கம்மி பண்ணு தம்பி. எப்பொழுதும், அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி சொல்லுங்க. எப்பொழுதும்னா அவன் லைஃப்ல ரெகுலர் பிரேயர் இருந்துச்சு. திடீர்னு வருஷத்துக்கு ஒருக்கா ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், அவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தை எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். டெய்லி ஜெபிக்கிறவன். அடுத்த வசனத்தை வாசிங்க சகோதரி. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பிரத்யட்சமாய் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும்
10:31 கொர்நேலியு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பேதுருவின் இடத்துல 10:31, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதி. ஜெபம் கேட்கப்பட்டு தேவதூதன் கொர்நேலியுவின் இடத்துல அனுப்பப்படுகிறார். அதுக்கப்புறம் கொர்நேலியு லைஃப் ரொம்ப ஒரு மாற்றம். கொர்நேலியு வீட்டுல ஒரு மாற்றம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணும்படி சொல்லி இருக்கிறார். உன் ஜெபத்தை எக்காரணம் கொண்டு விட்டுறாத. ஐயோ, நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு மாற்றமும் இல்லையே, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எத்தனை நாளா ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஒரு மாற்றம் இல்லை. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. என்னுடைய ஜெப நேரத்தில் நான் என் இயேசுவை சந்திக்க போகிறேன். என்னுடைய ஜெப நேரத்தில் ஒரு பரலோக சந்திப்பு உண்டாக போகிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே அந்த பிரேயர் டைம், நமக்குன்னு ஒரு பிரேயர் டைம் வைத்திருப்பது ரொம்ப நல்லது. அந்த ஜெப நேரம் விட்டுறவே கூடாது. போய் இருந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சகரியா என்பவன், சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை கிடையாது, அவங்க வயசாயிட்டாங்க, ஆனாலும் ஜெபத்தை விடல. ஒரு நாள்ல தேவ சமூகத்தில் இருந்து தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நின்று அவனுக்கு. ஏன் நின்று தரிசனமானார்னா நீ பார்க்கணும், நீ பார்க்கணும். திடீர்னு அவர் கடந்து போனார்னா பார்க்க நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அவர் நின்று இங்க பாரு தரிசனமாகி சகரியாவை பார்த்து சொல்றாரு, சகரியாவே 13வது வசனம், நீ பயப்படாதே. அடுத்த வார்த்தை என்ன? உன் வேண்டுதல். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் ஜெபம் கேட்கப்பட்டு பரத்திலிருந்து எனக்கா பிரத்யட்சமான பதில் வரும். பிரத்யட்சமான பதில். நம்முடைய ஜெப நேரம் நமக்கு நார்மலா தான் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய பிரேயர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆமென் போட்டுட்டு எழுதுவோம். என்ன சேஞ்ச்? ஒரு சேஞ்ச் இல்லை. வேணா ஒரு 1 hour முழங்கால் போட்டு எழும்புனால அம்மா அப்படின்னு வேணா எழும்புவோம். ஆனா இதை பரலோகம் மேன்மையாய் பார்க்கிறது. உலகம் வந்து சொல்லும், நீ ஜெபித்து என்ன கண்ட? நீங்க சொல்லணும், நான் இன்னும் காணல, சீக்கிரம் காண போறேன், நான் சீக்கிரம் பார்க்க போறேன். நம்புறீங்களா இத? இயேசுன்னா யாருன்னே தெரியாத கொர்நேலியுவே டெய்லி ஜெபம் பண்ணும்போது பரலோக வெளிப்பாடு கிடைக்கும்னா, பரலோக தரிசனம் கிடைக்கும்னா, பரலோக ஈவு கிடைக்கும்னா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம glory hallelujah கர்த்தர் சந்திப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண முடியலைன்னா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருங்கிற நம்பிக்கை இல்லாததுனால. முதல்ல நல்ல, அதாவது நம்ம எதை மறக்கிறோம்னா, அவர் தரது தராதது ரெண்டாவது விஷயம். முதல்ல அவர் கேட்கிறவர். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்க மனசுல இதை ஆழமா எழுதி வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ணா என் ஆண்டவர் கேட்பார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்படி நெஞ்சில் அப்படி கை வச்சுட்டு, நான் கூப்பிட்டால் என் அப்பா கேட்பார், நான் ஜெபம் பண்ணா என் ஆண்டவர் கேட்பார். இந்த நம்பிக்கை இருந்தா நாமளே ஜெபம் பண்ணுவோம். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம யார் யார் ஜெபம் பண்ணா கேட்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்களெல்லாம் போட்டு, என்ன இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணாது விசேஷம்தான். அதாவது என்னன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணுமா, அவங்க ஜாலியா எங்க பிள்ளை
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இருக்கா? இருக்கா? தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இந்த நம்பிக்கை இருக்கணும். அப்ப ஏன் நான் கேட்டு கிடைக்கல? நாம கேட்கிறதெல்லாம் அவருடைய சித்தப்படி கேட்கணும். நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ ஜெபங்களை வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில கேட்கப்படாத ஜெபங்கள் லிஸ்ட் போட்ட நிறைய போடலாம். அவைகள் கேட்கப்படாததுனால நான் அன்னைக்கு நல்லா இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காக நான் செலுத்துகிற ஸ்தோத்திரங்களை விட கேட்கப்படாத ஜெபங்களுக்காக செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் அதிகமா இருக்கும். அது நமக்கு உடனே புரியாது. சில பாதைகளை கடந்து திரும்பி பார்க்கும்போது தான் நல்ல வேலை ஏசப்பா ஆவே. ஏன்னா அவர் அப்பா. எந்த தகப்பனாவது தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? ஏன்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பம் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? மீன் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? அப்ப பாம்பு கேட்டா அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மீன் நினைச்சு அவர்கிட்ட கேட்கறது ஃபுல்லாவே பாம்பு. எப்படி தருவார்? நான் கேட்கும் போது நான் நினைக்கிறேன் இது எனக்கு மீன் நினைச்சு கேட்கிறேன். விண்ணப்பம் அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரியுது உள்ள விஷம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போறோம். அங்க விஷ பாட்டில் ஆஃபர் போட்டிருக்கிறான். 1 எடுத்தா 1 ஃப்ரீ. பிள்ளை அப்பா 1 எடுத்த 1 ஃப்ரீ. ஒரு பாட்டில் உங்களுக்கு இந்த ஃப்ரீ எனக்குன்னு சொன்னா, இங்க எது ரொம்ப சீப்பா கிடைக்கும்? இங்க எலி விஷம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். வாங்குவோமா? வாங்குவோம். ஏங்க ஒரு பிரெட் பாக்கெட்டை கூட எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கி கொடுக்கறோம். ஹல்லேலூயா. புள்ள ஐஸ்கிரீம் கேட்கிறோம். வாங்கி கொடுக்க காசு இல்லாததுனால வாங்கி கொடுக்காம இல்ல, அவளுக்கு சளி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாங்கி கொடுக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நீங்களே. நம்ம என்னதான் பிள்ளைக்கு நல்லது செஞ்சாலும் பைபிள் நமக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன தெரியுமா? பொல்லாதவர்கள். கர்த்தர் கேட்பார். நீ மீன் கேட்டு அவர் ஏன் தரல? நான் மீன் நினைச்சுதான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபுல்லா எனக்கு தேவன் தராதது அனைத்துமே பாம்பு, எனக்கு தேவன் தந்தது அனைத்துமே மீன். இந்த நிச்சயம் இருக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி கர்த்தர் கேட்பார். என்ன என்ன நம்பிக்கையில நீ சொல்ற? ஒரே நம்பிக்கை தான், நாம் பிள்ளை, அவர் அப்பா. எனக்கு இதுக்கு மேல வேற எந்த ஒரு என்ன சொல்ல ப்ரூஃப் தேவையில்லை. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்ல அப்பா மாற்று. இங்க பாரு, உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு, நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு யோவான் அல்ல என்கிட்ட சொன்னது, பேதுரு வேற யாரும் அல்ல சொன்னது, வானம் திறந்து என் அப்பாவே சொல்லி இருக்கிறார், இவர் என்னுடைய நேசக்கு. நான் நிரூபிக்க வேண்டிய சிலர் அப்படி நோண்டுவாங்க பாருங்க. முடிஞ்ச நீ ஜோம் பண்ணி சாதிச்சிரு பாப்போம். உடனே நமக்கு வீறு கொண்டு எழுமி ஜோமணி நடக்காததும் போவாங்க. ஆண்டவரே, நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சாப்பிடணும்னு அவர் தீர்மானித்தால் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் பட்டினியா இருக்கணும்னு அவர் தீர்மானித்தால் நான் பட்டினியா இருப்பேன். இன்னைக்கு நான் கார்ல போகணும்னு அவர் தீர்மானித்தால் நான் கார்ல போவேன். இன்னைக்கு நான் நடந்து போகணும்னு அவர் தீர்மானித்தால் நடந்து போவேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிய கர்த்தர் விடமாட்டார். அந்த மகா நீதிபரருடைய பிள்ளைகள் நாம. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகா நீதிபரருடைய பிள்ளைகள் நாம. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். தெரிந்து
கொண்டார். Glory. மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின். இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன். ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு. சொல்லும் போதே சுத்திகரிப்பு, சொல்லும் போதே நம்பிக்கை. சகலமரதனரா சத்தமாய் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். நாம இதெல்லாம் மறக்கிறோம். மறக்காதீங்க. நான் பிள்ளை, அப்பான்னு கூப்பிட்டா அவர் கேட்பா. பதில் அவர் சித்தப்படி தருவார். ஆனா நான் கூப்பிட்டா கேட்பா. எனக்கு உள்ள செய்தி முதல் பாயிண்ட் தான். உங்க ரெகுலர் பிரேயர்ல எவ்ரிடே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, என்ன என் தேவன் என்னை கிருபையாய் வந்து சந்திப்பார். டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, என் தேவன் கிருபையாய். தாவீது அது சொல்றார் 59வது சங்கீதம் 10வது வசனத்துல. ஆமென். கர்த்தர், வாசிங்க. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திக்கிறது என் நீதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையினால. டெய்லி ஜெபத்துல உட்காரும் போது அப்படி ஆயத்தமா உட்காருங்க. அப்படி ஆயத்தமா பிரேயர்ல உட்காரும் போது பக்கத்துல என்னால கொஞ்சம் நீட்டாக்கி வச்சுட்டு முந்தின நாளே ஆயத்தமாகி. ஏன்னா திடீர்னு ஆண்டவர் வந்தா, இப்படிதான் போன வருஷம் ஒரு வீட்டுக்கு போறேன். திடீர்னு அந்த வீட்டம்மா வெளியேந்து பார்த்துட்டாங்க கார் வருது. உடனே விளக்குமாறு எடுத்துட்டு ஓடி வராங்க. நான் உடனே கார் எடு. அவங்க என்ன பிரச்சனை? பாஸ்டர் நில்லுங்க. அவங்க வர்றதை பார்த்தா கர்த்தர் காப்பாராக. திடீர்னு ஆண்டவர் வந்தா. நம்ம பர்சனல் பெயரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்தா சிலர் வித்தியாசமான போஸ்ட்ல எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் விசிட் பண்ண வாராருங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். உறுதியாய் ஒரு கொர்நேலியு ஜெபம் பண்ணும் போது வரார். ஆமே. ஒரு தானியேல் ஜெபிக்கும். தானியேல் ஓகே, கொர்நேலியுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா அவன் டெய்லி ஜெபம் பண்றான். எந்த நாமத்துல ஜெபம் பண்ணணும்னு தெரியாம ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் வந்து அவனுக்கு அவரை வெளிப்படுத்துறாருன்னா அந்த நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரை அப்பா என்று அழைக்கிறவர்கள் ஜெபம் பண்ணிட்டு. என்னுடைய பிரேயர் டைம்ல ஒன் டே என் லைஃபே சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு என்கவுண்டர் உண்டாக போகிறது. அந்த சந்திப்புக்காக, அந்த சந்திப்பை தான் யோவான் சொல்றார், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. டெய்லி அன்று நான் பாட்டுக்கு போறேன். சிலர் பாருங்க வீட்டு மொட்டை மாடில இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் பிரேயருக்குன்னே ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. சிலருக்கு மொத்தமே ஒரு கால் இருக்கும், ஒரு ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் எல்லாரும் தூங்குறது வரை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்புவாங்க. சில சகோதரிகள் எல்லாரும் வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு போகிறத வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் உக்காந்துருப்பாங்க. சிலர் வீட்டிலேருந்து தள்ளி போய் உக்காந்துருந்து எங்கேயோ எப்படியோ. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு தான் ஜெபிக்கிற உங்களுடைய வேல்யூவை ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிய தீர்க்க
சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு. இரண்டாவது காரியம், நேரம் போகிறதுனால வேகமாய் சொல்லி செபிக்கிறேன். இரண்டாவது காரியம், எந்த சூழ்நிலையானாலும் என் தேவனால் திடப்படுத்த முடியும். 10 வாசியுங்கள். 8 இருந்து வாசிங்க. எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை 10வது அதிகாரம் தானியேல் 8வது வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. நான் தனித்து விடப்பட்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று. நான் தனித்து விடப்பட்டேன், என்னுடைய எல்லா பலனும் போயிட்டு. ஒருத்தங்க வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பலன் போச்சுன்னா அவங்க ஷேப்பே மாறிடும். ஒரு பெரிய தேவ மனிதர் ஒருவருடைய சாட்சி, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த செல்லுக்குள்ள அவர் பல நாட்களா நிக்கணும். தூங்கக்கூடாது, தூங்குனா அடி விழும், இருக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே நின்றுட்டு இருக்கணும். இப்படி ஒரு நாள் 2 நாள்ல பல நாட்கள், பல வருடங்கள் அவருடைய உருவம் மாறி, ஒரு நாள் திடீரென்று பக்கத்து அந்த அவர் ரூம் ஜன்னல் ஓப்பன் ஆகிருக்கிறது, ஆப்போசிட்ல ஒரு மிரர் இருந்துச்சு. இவர் அப்படி பார்த்தார் பாருங்க, பார்த்து மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்கிறார். கடைசியில் விட்டு பார்த்தா இவர் தான். பல வருடங்கள், கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பேலன் போய் பார்த்தா யாரோ மாதிரி அவரை பார்க்க சகிக்கல. கிறிஸ்தவம் இப்படிதாங்க வளர்ந்துச்சு. ஒருவனுடைய பலன் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிட்டுனா அவனுடைய ஷேப்பே மாறிடும். நீயா இது? சிலர் ஹாஸ்டல்ல போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வருவாங்க பாருங்க, என்ன இப்படி வாடி போயிருக்க சொல்லுவாங்கல்ல. இதுதான் தானியேலின் அனுபவம். திடனற்று போனேன். 9வது வசனம். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னை திடப்படுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது என் ஆண்டவர் மட்டும்தான். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். 10வது வசனம். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு, ஒருவன் கை என்னை தொட்டு, என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில் ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து பேசுறாரு, தொடுறாரு, தூக்குறாரு. தூக்கி வைத்துட்டு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு நீங்க கீழே பாருங்க, 10வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி, இப்ப சொல்றான், பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவர் என் உதடுகளை தொட்டார். அடுத்து கீழே பாருங்க, இனி என்னில் பலன் இல்லை, மூச்சும் இல்லை என்றேன். 18வது வசனம். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டு, திடன்கொள் என்றேன். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு
அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். நல்ல கவனமா கேளுங்க. என்ன திடப்படுத்த என் கூட எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசுவார். என்னை திடப்படுத்த என்ன திரும்ப 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 தொடர்றதுக்கு என் ஆண்டவர் தயங்க மாட்டார். என் கூட பேசுறதுக்கு என் ஆண்டவர் தயங்க மாட்டார். என்ன காலூண்டி நிக்க வைக்கிறது வரை என் கூட பேசிட்டே இருப்பார். எத்தனை தடவைப்பா உன்னை தூக்கி விடுறதுக்கு? இது மனுஷன் சொல்லுவான். எத்தனை தடவைப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு? எத்தனை தடவை உன்னை தொடு? திரும்ப திரும்ப. எலியாவை முதலாவது தட்டி எழுப்புறார், போஜனத்தை கொடுத்தார், அவன் புசித்து படுத்துக் கொண்டான். திரும்ப இரண்டாம் தரம் தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்துட்டு அடுத்து வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ செல்ல வேண்டிய பிரயாணம், ஒருவனை திடப்படுத்த என்ன செய்யணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். யோபுவின் நண்பர்கள் யோபுவை திடப்படுத்த வந்தாங்க. இருக்கிற பலத்தையும் உறிஞ்சிட்டு தான் போனாங்க. ஆண்டவருக்கு தெரியும். என்ன ஒரு விசை தொடவே உலகம் தயங்கும் போது, தீட்டு என்று சொல்லி விலகும் போது, என்னை திரும்ப திரும்ப தொடுகிற அந்த பரிசுத்தரின் கரத்தை இன்னைக்கு அப்படிதானாங்க. எத்தனை இடத்துல மனுஷனை தீட்டாவே பார்க்கறாங்க, அற்பமா பார்க்கறாங்க, ஜாதியை வச்சு இனத்தை வச்சு எவ்வளவு மோசமா மனுஷனை பார்க்கறாங்க. மனிதனை மிகவும் மோசமாக நடத்துகிற ஒரு பரிதாபமான நிலை. தேசம் எவ்வளவு பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல. ஆமென். இயேசுவினிடத்துல யாரும் வரலாங்க, எப்படிப்பட்டவங்களும் வரலாங்க. குஷ்டரோகியா இருந்தாலும் என் ஆண்டவர் கை நீட்டி தொடுவாருங்க. என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் வேற ஒரு தெய்வமும் கிடையாது. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை போல பெற்றம்மா மறந்தாலும் மறக்காத்த ஸ்நேகமே, கிருஷித நாயவனே நீ என்ன ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது சிலர் பாருங்க, நல்லா இருங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் அப்படி போக மாட்டார். இவர் அவன் எழும்பி நிக்கிறது வர, ஆண்டவரே என்னை திடப்படுத்தினீரே. அதாவது முழங்காலும் கையும் தரையில ஊனி இருக்க, 0 ஆயிட்டாரு தானியேல். இப்போ தொட்டு எழுப்பி ஃபர்ஸ்ட் முழங்கால், அடுத்து கை. இப்படி யார் இருப்பாங்க? முழங்காலும் கரெக்டா யாரோ சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. குழந்தைங்க தான் இருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஆமேன். குழந்தைங்க. என்கிட்ட ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா டவுன் ஆச்சுன்னா என்ன அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் தெரியுமா? ஒரு குழந்தைய போல. நீங்கள் அவர் மடியிலே வைத்து தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா 66 சொன்ன வார்த்தை சும்மா கிடையாது. என்ன அதுக்கப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணுவார் தெரியுமா? நீ பெரிய ஊழியக்காரனா, நீ பெரிய ஜெப வீரனா, நீ பாபிலோன்ல ஒண்ணல்ல, ஒரு குழந்தைய போல, ஒரு குழந்தைய போல, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. தகப்பனே, உலகம் நம்மளை எப்படியும் பார்க்கட்டுங்க, நாம அப்பாவுக்கு குழந்தை. ஓடி விழுந்துருங்க. உங்களால அப்படி தலை வெடிக்கிறது மாதிரி இருக்கா? அப்பா சமூகத்தில் அப்பான்னு ஓடி வந்துருங்க. ஒரு குழந்தைய ட்ரீட் பண்றது போல என் ஆண்டவருடைய நீதியின் வலதுகரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வச்சுட்டு போயிட மாட்டார். அடுத்து பேசி 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 உதட்ட தொட்டு பேச வச்சு
காலூண்டி நிற்க வச்சு, எந்த சூழ்நிலை ஆனாலும். கடந்த நாள்ல ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். அது எப்படியோ போய் முடிய வேண்டியது, கர்த்தர் அதை வெரி நெக்ஸ்ட் டே சால்வ் பண்ணி நேத்து அதை நினைவு கூற வச்சார் ஆண்டவர். அப்ப அவங்க கிட்ட சொன்னேன், அன்னைக்கு நடந்தது அடுத்த நாள் இப்படி சால்வ் ஆகலைன்னா இன்னைக்கு எப்படி ஆயிருக்கும் சில காரியங்கள். அப்போ அந்த ஒரு சில சிச்சுவேஷன் நமக்கு வெளியே சொல்ல முடியாதுங்க. இதோட முடிஞ்சது, இனி என்னில் பேச்சும் இல்லை, என் சுகத்தை நான் மறந்தேன், புலம்பல் கண்ணீர் தான் இனி எனக்கு உணவு, கண்ணீர் தான் இனி எனக்கு அப்பம். இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒருவனை கூட என் தேவனால திடப்படுத்த முடியும். அதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? முதல்ல எல்லாரும் தனித்து விட்டுட்டு போயிட்டாங்க, அங்கே அவர் நிற்கிறார். என் தேவனுடைய நேசத்துக்கு ஈடாய் வேற என்ன நேசம்? நின்று தொட்டு பேசி, திரும்ப தொட்டு திரும்ப பேசி, திரும்ப தொட்டு திரும்ப பேசி, ஆண்டவருடைய அன்பு. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்தவரே. மலை அதை பனி போல உருகிட, கைகளை உயர்த்தி கண்மணி போல் என்னை, ஆமென், உள்ளங்கையில் வரைந்தென்னை கண்மணி போல் என்னை காப்பவரே. இருதயத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும். சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் ஏசையா. மூன்றாவதாக 17வது வசனத்துல தானியேலுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இனி என்னில் இல்லை, பலன் இல்லை, மூச்சு இல்லை. தானியேலுடைய இப்பொழுதைய நிலைமை எப்படி இருக்குன்னா, என்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்கிற நிலையில் இருக்கிற தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 19ல, பிரியமான புருஷனே. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கும், இல்லாமலும் போகும். பணம் இருக்கும், இல்லாமலும் போகும். சுகம் இருக்கும், இல்லாமலும் போகும். பதவி இருக்கும், இல்லாமலும் போகும். இது கூடி குறையும். இது கூடி குறைகிறதின் அடிப்படையில் தான் இந்த உலக நேசங்கள் இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் மேல அவர் வச்ச நேசம் குறையாது. பிரியமான, எப்போ சொல்றார் தெரியுமா? எல்லாம் இருக்கும் போதல்ல, இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர். இதுதாங்க உலகம். சம்பந்தமே இல்லாம பகைப்பாங்க. ஏன்னா நீங்க ரீசன் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஒன்னும் இல்லை, அவனால இனி ஒன்னும் ஆக போறது இல்லை. சும்மா ஒண்ணுமே இல்லாதவங்க போய் ஏதாவது பேச போனாலே திடீர்னு டென்ஷன் ஆவாங்க அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணு இல்லை. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான். The poor is hated even of his own neighbor.
ஆனா ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். யோபு சொல்றார் பாருங்க, 16வது வசனத்துல, 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்றாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ என்கிட்ட 19:14 யோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என் பந்து ஜனங்கள்னா என் சொந்தக்காரங்க விலகி போனார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஆமென். ஆங்கிலத்தில் இருக்கு மை ஃபெமிலியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நெருக்கமான, அறிமுகமான, என்ன நல்லா தெரிஞ்ச சிநேகிதர்கள் இப்ப என்ன தெரியலன்ட்டாங்க. My familiar friends have forgotten me. எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனா இப்போ தெரியலன்ட்டாங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த பிரியமானவர்களே, இந்த உலகம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 19:14 சொல்றாரு, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 15வது வசனத்தை வாசிங்க. 15லிருந்து 19 அப்படி வாசிங்களா. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகள் என்னை அந்நியனாக பார்க்கிறார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. 16வது வசனம், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிட்டு. ஒரு காலத்தில் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஒவ்வொரு காரியத்துக்காக கெஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. 17வது வசனத்துல சொல்றார் பாருங்க, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் மூச்சு காத்து படுறதே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. 18 சொல்றாரு, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. 19 சொல்றார், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். ஏன்னா இப்போ என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல தான் யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். இயேசு நம்மை நேசித்தது நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து இல்லை, நம்மளை பார்த்து. இந்த யோபுக்கு எல்லாமே 2 மடங்கு கிடைச்சிட்டு பாருங்க. 42வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்படியே 11வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, இதுதாங்க உலகம். முன்னாடி அறிமுகமாகி இடையில தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுல வந்து இருக்காங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு இலையே மட்டும் போட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க. அப்படி செஞ்சிடாதீங்க. முன் அறிமுகமானவர்களும் இடையில மறந்தாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்க. அது யோபுவுக்கு ஏதோ ஆச்சு இல்ல, யோபுவுக்கு ஆட்சி கொஞ்ச காலம் ஆச்சு, இப்போ வேற நிறைய ஆச்சு.
இவன் வந்து சிரிச்சிட்டு இருந்தா இந்த யோபு நிறைய செய்வார்னு முந்தையே தெரியும். முன் அறிமுகமானவர்கள், என்னுடைய ஃபேமிலியர் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன தெரியாதுன்ட்டாங்க நான் கஷ்டப்பட்ட போது. இனி எனில் பேச்சும் இல்லை, இனி எனில் மூச்சும் இல்லை என்று இருக்கும்போது ஒரு சத்தம் வருது, பிரியமான புருஷனே, அப்பா என்னை இவ்வளவாய் நேசிக்க, உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னோ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை ரபல தடரம செலரே ரிகமரே நேசித்தவரில் இது போ. ஆமென் சொல்லுமா. என் நிலைமை நன்றா, என் நிலைமை நன்றா அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்போ. ஆமென். என் நிலைமை நன்றாய் உம்மை போல், உம்மை போல் நேசித்தவரில் இது போல் அன்பை நான் பார்க்கலப்பா, இன்னும் பார்க்கலப்பா, இன்னும் பார்க்கல ஆண்டவர். ஆமென். உபாகமம் 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிங்க. சகல ஜனங்களிலும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நீங்க சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. அந்த அன்புனாலதான் இன்னைக்கு நீ திரட்சியா இருக்கிற. ஆண்டவருடைய அன்பு வந்து நம்முடைய சூழ்நிலை மாறுறதை வச்சு மாறவே மாறாதுங்க. ஒரு ரோமன் கேத்தலிக் பாட்டு, அருமையான ஒரு பாட்டு உண்டு. அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே அதுதான் நிரந்தரம். இந்த உலகம் வந்து மாறும், மாறாத உறவு அது நிரந்தரம். இனி எனில் பேச்சில்லை. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு முன் அறிமுகமானவர்கள்லாம் வருவாங்க. அப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீங்க வீட்டில் இடம் கொடுத்தார். இடம் கொடுத்து எல்லாரும் மோதிரம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். யோபு நினைச்சிருப்பார், நான் கஷ்டப்பட்ட போது ஒரு மோதகம் கூட வாங்கி தரல, இப்ப நீ, அதாவது இந்த உலகம் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் உன்ட்ட என்ன இருக்குன்னு தான், என்கிட்ட இருந்தா நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து லோன் கேட்க போறேன்? உன்ட்ட என்ன இருக்கு? இதான் உலகம். ஆனா தானியேல் சொல்றார், இனி எனில், ஆண்டவர் சொல்றார், பிரியமான புருஷனான தானியேலே. ஆண்டவருடைய அன்பு வந்து நான் ஸ்ட்ரக்காய் நின்றுவேன். ஆமென். பாட்டு பாட்டாதான் வரும். ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, தயை பெரிதையா என்மேல். சிலர் வந்து பேசுவாங்க தெரியுமா, இவன் எப்படி படிப்பான்னு பார்ப்போம், இவன் எப்படி ஃபீஸ் கட்டுறான்னு பார்ப்போம், இவன் எப்படி பிள்ளைக்கு திருமணத்தை நடத்துறான்னு பார்ப்போம். இதான் உலகம். பார்ப்போம் பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் செய்ய வைப்பார். பார்த்துட்டே இருப்பாங்க. எங்க என் மேல தேவன் வைத்த அன்பு என்கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல, என்ன வச்சு. இந்த அன்பு குறையாது. ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லிட்டு செபிக்கிறேன்.
தானியேல் 10:20. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் யார் வாழ்க்கையிலும் குறுக்கிட மாட்டார். யார் வாழ்க்கையிலும் உங்களை சில வார்த்தைகளை கொண்டோ சில தரிசனங்களை கொண்டோ கர்த்தர் டிஸ்டர்ப் பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் நான் வந்ததற்கு காரணம் தெரியுமா? இல்லப்பா சும்மா வந்துட்டு போனேன். நோ நோ, வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாதான். அது தாம் அனுப்பின என்ன பர்பஸுக்காக வார்த்தையை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டு தான் திரும்புமா. என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்து என்னை தெரிந்தெடுத்து என்னை பிரித்தெடுத்து அவருடையவனாய் அவருடையவளாய் நிறுத்தி வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆண்டவர் இந்த வார்த்தை என்னோடு பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் ஆண்டவர் இந்த பாதையில் என்னை நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. என் தேவன் என் வாழ்க்கையில சிங்கத்தையும் கரடையும் அனுமதித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. சிவந்த சமுத்திரத்தில் நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு காரணம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. காரணம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றையுமே செய்ய மாட்டார். ஆமென். காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை இப்படி உட்கார வச்சிருப்பதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை வெயிட் பண்ண வைத்திருப்பதற்கு ஒரு ரீசன் உண்டு. காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஏமா ஒன்ன போய் இப்படி நடத்துறார்? காரணம் உண்டு. சொல்லுங்க இந்த வார்த்தைய. காரணம் உண்டு, காரணம் உண்டு. ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதை நிக்க வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சபலா கரபா ரிகரபா பாலரா சத்தடலரே, தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சில காரியங்களை தடை பண்ணி வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. யாக்கோபே, உன் தொடையை தொட்டு சுளுக்க வைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சேகலரபாபா ரிமாமரகலரபா சேதனலரடா ரிபலரதரா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புவேன். என்னை இந்த சூழ்நிலையில இருக்க வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஓ, நான் நம்புவேன். யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. போர்த்திபார் வீட்டுக்குள்ள கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. போர்த்திபார் வீட்டுல இருந்து மீண்டும் ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. பானபாத்திர காரணம் 2 வருஷம் மறக்க வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில தேவன் இடைபடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை இப்படியே என்னை ஆண்டவரே இன்னும் இந்த சிச்சுவேஷன்ல உட்கார வச்சிருக்கிறீங்க. ஆமா, கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி இதுக்குள்ளே தான் ஆண்டவரே. காரணம் உண்டு, காரணம் உண்டு. தானியேல், நான் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? சும்மா வரல தானியேல், சும்மா விசிட் பண்ண வரல. ஆபிரகாம், நீ நினைச்சிட்ட நான் வந்து சும்மா உங்ககிட்ட இருந்து இளைப்பாரிட்டு போக வந்து நினைக்கிறேன். இல்ல, சாராளுங்க கேட்கிறார், சாராளுங்க. ஏன்? ஒரு காரணம் உண்டு, காரணம் உண்டு. தேவன் யாரையும் சும்மா விசிட் பண்ண மாட்டார். தேவன் யாரோடு சும்மா பேச மாட்டார். தேவன் யார் வாழ்க்கையிலும் தேவையில்லாம குறுக்கிட மாட்டார். ஒரு காரணம் உண்டு. நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஆமென். என்றாகிலும் கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர்,
சர்வ ஞானியே ஆமே கிரகிக்க கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற நேரம் முடிந்து விட்டதுனால 10:21 சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். கவனிங்க, உங்களை சுத்தி 1000 வார்த்தைகள் வரும், அதுல 90% நெகட்டிவா தான் இருக்கும். சத்தியம் எது தெரியுமா? உங்களை அவர் சமூகத்துல உட்கார வச்சு உங்க கூட பேசுறார் தெரியுமா? அதுதான் சத்தியம். உன் வாழ்க்கையை குறித்து 1000 பேர் 1000 சொல்லட்டும், உன்னை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம். ஆமே. உன் குடும்பம் 1000 பேசட்டும், உன் சகோதரர்கள் 1000 சொல்லட்டும், உன்னை பகைக்கிறவங்க 1000 பேசட்டும், உன்னை குறித்து கர்த்தர் சொல்றார்ல, ஆண்டவரே ஆண்டவரே ஃபியூச்சர் இது ஆண்டவரே, வா. சத்திய எழுத்துல கண்டிருக்கிறதை என் வாழ்க்கை இதுக்குள்ள இருக்கு, அதை எனக்கு தேவன் வாக்கு தத்தமாக்கி தருவார். அதாவது ஒரு 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 டேப்லெட்டை உருவாக்குறதுக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் சேர்ந்திருக்கும், எவ்வளவோ சேர்ந்து என்னெல்லாம் மூலிகை இருக்குன்னு தெரியாது, என்னெல்லாம் பல ஐட்டங்களை சேர்த்து அதை அரைத்து அதை ஒரு ஒரு சின்ன கேப்சூலா, ஒரு சின்ன ஒரு மாத்திரையா மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கும். அதே போல என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் ஒரு வார்த்தைக்குள்ள அடக்கி அதை எனக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் என்ன பேசட்டும், சகோதரர்கள் தாவீது அகங்காரம் உள்ளவன். தாவீது அவ்விடத்திலிருந்து தள்ளி போய், போன வாரம் சண்டே செய்தியிலே சொன்னது, கோலியாத்தை பத்தி பேசாம சவுல், ராஜா எனக்கு என்ன தருவார், ராஜா எனக்கு, கோலியாத்து நிந்திக்கட்டும் என்னவும் செய்யட்டும், கொஞ்சம் நீ விட்டு பாரு, அவ்வளவு உன்னை பயங்காட்டுறவன் இங்க தரித்திருக்கிறான், இங்க ஹெல்மெட்டு, உன்னை பயமுறுத்துறான் தெரியுமா, கொஞ்சம் விட்டு பாரு, உனக்கு பயந்து நிற்கிறான். ஆனா தாவீது உன்ட்ட என்ன இருக்கு? வார்த்தை. வார்த்தை. என் வாழ்க்கையில எது சத்தியம் தெரியுமா? கர்த்தர் என்ன பேசினார். டாக்டர் சொல்லுவாங்க நடக்காதுன்னு, கர்த்தர் நடக்கும்னு சொன்னா டாக்டர் சொல்றது இல்ல சத்தியம், கர்த்தர் சொல்றது சத்தியம். உறவுகள் சொல்லும் நீ வாழவே மாட்டேன், கர்த்தர் சொல்வார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் சொன்னா உறவுகள் சொல்றதில்ல சத்தியம், கர்த்தர் சொல்றதே சத்தியம். வா, சத்திய எழுத்துல கண்டிருக்கிறதை நான் உனக்கு அறிவிப்பேன். வா, சத்திய எழுத்துல கண்டிருக்கிறதை. ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அந்த என் தேவன் எனக்கா என்ற பாடலை நம்ம பாடி ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. பாடு. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறந்தது என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், ஆமென். என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே, ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே, ஆமென். நீர் செயல்படுமோ கரம் என்னை விலகாதிருக்கோ. சொல்லுங்க. நீர் செயல்படுவே உம் கரம் என்னை
தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீரென்றார். நோய்கள் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, மலைகளை பெயர்ப்பீர் என்றால், மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள், ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாய் கிரகிக்க முடியும். காரியம் செய்தீர் சர்வஞானியே, ரமலதனரே கிரகிக்க முடியும். காரியம் செய்வீர் ஆமென். சர்வஞானியே, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது சேமவரோ, என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலும் என்னை மறந்தது ஹல்லேலூயா கிரகிக்க முடியாது. காரியம் Thank you, Father. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓராலம சந்தனலரே ரிகடராலக்தரே ஹந்தரே. எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆமென். Jesus, 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 Jesus. Samalara baba, ribala karaba, satadara lara karaba, ribala vadaraba, rikalare, rimalare, திடப்படுத்துகிறவரே, நிலைநிறுத்துகிறவரே, உரமல சந்தடர lara, ரகலர பதனலரே, ஷெலர தனலர கரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. Jesus, 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 Jesus. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. நல்ல தகப்பனே நன்றி. எங்களை திடப்படுத்துகிறவரே, கிருபையா எங்களை சந்திக்கிறவரே, எங்கள் மேல் நீர் வைத்த பாசத்தை சற்றும் குறைக்காதவரே, முகாந்திரம் இல்லாமல் நீர் எதையும் செய்யவில்லை. நீர் எங்களோடு பேசினதே எங்களுடைய வாழ்க்கை, அதுதான் எங்களை குறித்த உம்முடைய சத்தியம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கதாவே நீர் என்ன விதைத்திருக்கிறீரோ, நீர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறீரோ, அதுவே நிறைவேற போகிறது என்பதை இந்த நாளில் உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. என்னென்ன நிலைமையிலிருந்து வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் பார்த்தேன். உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.